ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் போட போகிறோம். என்ன அப்படின்னா, ஹிப்பி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். செய்ய தெரியாதவங்க யாரும் இல்லை. என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேனோ அப்படி தான் உங்களுக்கு காமிக்க வந்திருக்கேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஃபுல்லாக. நான் எனக்கு தேவையானது 2 ஹிப்பி வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வாங்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு 2-3 வாட்டி சாப்பிட்டு மேலே டேஸ்ட் சூப்பராக இருக்கணும். இப்போலாம் எப்போ செஞ்சாலுமே இந்த மாதிரி தான் செய்கிறது. அதுக்கு தேவையான பொருள் இந்த 3 ஐட்டம் தான். ஹிப்பி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிக்க வேண்டியது. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம், அப்போ தான் அந்த கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நல்லா வதங்கினப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. என்கிட்ட நான் எப்பயும் அரைச்சி தான் போடுவேன். இன்றைக்கி இல்லை, வாங்கி அரைக்கிறதுக்கு செலவு போட்டுட்டு கடையிலே வாங்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேக்கெட் வாங்கி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டுரும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். ஒரு தக்காளி தான் வெட்டினேன், பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். இல்லை 2 இருந்துச்சு, அதனால் பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பெரிய தக்காளி ஒரு தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அதை நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன பொடி தேவையாக இருக்கோ போட்டுக்கலாம். நான் எப்போயுமே எல்லா பொடியிலும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். இந்த கரம் மசாலா, கறி மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், இந்த 4மே எந்த இதுக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது போட்டேன். மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டேன். சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலும் உங்களுக்கு பிடிக்கும் டேஸ்ட்டு. அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹிப்பி பேக்கெட் நொறுக்கி தான் போடுவேன். ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் ஒரு இயருக்கு முன்னாடிலாம் ஹிப்பி பேக்கெட் வேக வைப்பேன். வேக வச்சு அதுக்கப்புறம் தான் வடிச்சிட்டு அப்புறம் தான் செய்வேன், அந்த முட்டைலாம் போட்டு. இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 6 மந்த்தாகவே இப்படி தான் செய்கிறது. நல்லாயிருக்கும். நல்லா நொறுக்கிடணும். எல்லாத்தையும் இந்த பொடியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா நொறுக்கி விட்டுக்கணும். நொறுக்கிட்டு அப்படியே அதில் போட்டு கிண்டிட்டு மசாலா பொடியை போட்டு நல்லா அப்படியே கிண்ட வேண்டியதான். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே அதில் உள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்டுருவேன். நல்லா கிண்டாலும் இப்படி மசாலா நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஹிப்பி பேக்கெட்டில் கொடுத்துருப்பாங்களே மசாலா, அந்த மசாலையும் ஒரு இப்போ 2 பேக்கெட்னா அந்த ஒரு பேக்கெட்டோட அதை மட்டும் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு நல்லா இது பண்ணி கிளறி விட்டுட்டு, என்ன கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தெரியுமில்ல, இத்தனை பேக்கெட்டுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி அந்த ஹிப்பி பேக்கெட் இருக்கிற மசாலையை அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா வற்ற விட்டுட்டா செம்மையான ஸ்பைசியான ஹிப்பி மேகி ரெடி.